மதுரை சோழவந்தான் ஜனகை மாரியம்மன் திருக்கோவிலில் வைகாசி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்ற கொடியேற்றம், ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம். மதுரை மாவட்டம் சோழவந்தான் பேரூராட்சி பகுதியில் புகழ்பெற்ற ஜனகை மாரியம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் வைகாசி திருவிழா கொடியேற்றத்துடன் 17 நாட்கள் வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். அதேபோல் இந்த ஆண்டும் வைகாசி திருவிழா இன்று மாலை கோவில் கொடிமரத்தில் சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க பால், பன்னீர், இளநீர், தயிர், தேன் உள்ளிட்ட 16 வகையான வாசனை திரவியம் வைத்து புனித நீர் ஊற்றி கொடியேற்றத்துடன் துவங்கியது. முன்னதாக யாகசாலை பூஜைகள் நடைபெற்றதை தொடர்ந்து கொடிமரத்திற்கும் ஏற்றும் கொடியை சோழவந்தானின் முக்கிய 4 ரத வீதிகளில் ஊர்வலமாக பூசாரி எடுத்து வந்தார். அதனைத் தொடர்ந்து ஜனகை மாரியம்மன் சன்னதி முன்புள்ள கொடிமரத்தில் பக்தர்களின் குலவை சத்தத்துடன் கொடியேற்றப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அப்போது பக்தி பரவசத்தில் பெண்கள் சிலர் அருள் வந்து சாமி ஆடினர். மேலும் சோழவந்தான் ஜனகை மாரியம்மன் கோவில்தான் தமிழ்நாட்டிலேயே 17 நாட்கள் நடைபெறும் திருவிழா கொண்ட கோவிலாகும். கொடியேற்ற நிகழ்வில் சிறப்பு அலங்காரத்தில் அம்மன் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தினமும் பல்வேறு வாகனங்களில் சாமி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கவும் உள்ளார். விழாவின் சிகர நிகழ்ச்சிகளான மே 26 அன்று பால்குடம், அக்னி செட்டி, பூ பல்லாக்கு, மே 27 அன்று பூக்குழி இறங்குதல், ஜூன் 2ஆம் தேதி திருத்தேரோட்டம் மற்றும் 17 நாள் நிகழ்ச்சியாக ஜூன் 3 கொடியிறக்கம் மற்றும் தீர்த்தவாரி உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது. இதற்காக பல்வேறு மாவட்டங்களிலிருந்து நேர்த்திக்கடன் செலுத்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து அம்மனை தரிசித்துவிட்டு செல்வர்.